துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு சாதாரண ராசிகள் கிடையாது. ஒரு ராசி இருக்குது அப்படின்னா அந்த ராசிக்கு கும்பிட்டா தான் கடவுள் வரம் தரும். ஆனால் இந்த ராசிக்காரருக்கு மட்டும் கூடவே இருந்து வரம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. சார் சொல்கிறதுக்கெலாம் நல்லா தான் இருக்குது, எத்தனை கஷ்டங்கள் அனுபவிக்க தெரிஞ்சோம் தெரியுமா அப்படின்னா, இந்த ராசி ஒரு உலகத்தில் எல்லாருமே யார் விரும்பணும் அப்படின்னு நினச்சோம்னா, இந்த உலகத்தில் எல்லாராலும் விரும்பப்படுறவராக இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் சண்டை பிடிக்காதவர்களா, சமநிலை காக்கக்கூடிய மனிதர்களா, நீதியையும் உண்மையும் பிடித்து வாழ்பவர்களாக இருக்கக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான். இந்த துலாம் ராசியோட வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறோம், என்னெல்லாம் சந்திக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இப்போ நான் சொல்ல போகிறேன். துலாம் ராசி அப்படிங்கிறது சுக்கிரனுடைய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரக அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவம் காற்றினுடைய தத்துவம், அடையாளம் தராசு. இப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணி ஒரு தராசு நிற்குமோ அது மாதிரி சமநிலை தவறாத ஒரு ஆள். உங்களோட வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு முக்கியமான மந்திரம் சமநிலை தான். இந்த ராசிக்காரர்கள் குலதெய்வத்தினுடைய டைரக்ட் அருள் பெற்றவர்கள். குலதெய்வத்தினுடைய அருள்னா எப்படி சார் அப்படின்னா, எல்லா ராசிக்காரருக்கும் இந்த மாதிரி இன்டிமேஷன் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நன்மையோ தீமையோ ஒரு நல்ல ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த இன்டிமேஷனை உங்களால் கெஸ் பண்ண தான் முடியாதே தவிர, ஒரு சிலர் ரொம்ப நல்ல ஒரு வயது ஆனவங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்லாம் ஈஸியாக கெஸ் பண்ணிடுவாங்க. இதுக்காக தான் அந்த இன்டிமேஷன் கடவுள் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த துலாம் ராசிக்காரர்களில் ஒரு சிலருக்கு அந்த இன்டிமேஷன் காட்டியுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் தான் இருந்திருக்கு. இதுக்கு தான் அப்படி சொன்னிச்சா, இதுக்கு தான் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கும். அதை ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த ராசிக்காரருக்கே உண்டான ஒரு நல்ல குணாதிசயங்கள், நல்ல பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய மனசு. துலாம் ராசிகள் யாரையும் தாழ்த்தி பார்க்க மாட்டாங்க. சாதியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், எதுவுமே இவங்களுக்கு முக்கியம் இல்லை. மனசு நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இவங்களோட வாழ்க்கையோட மிகப்பெரிய தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர் வாழ்நாளில் மிகப்பெரிய உத்தமகராக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ராசி. மிகப்பெரிய ஒரு தத்துவவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டை பிடிக்காதவர்கள். ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறோம், இல்லை தேவையில்லாமல் சண்டைக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்னா இந்த ராசிக்காரெலாம் அப்படி ஒரு ஆளே கிடையாது. ஏன்ப்பா உன்ட்டெலாம் சண்டை போட்டு என்னோடய தரத்தை நான் குறைச்சிக்கணும் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் சண்டையை வெறுப்பாருங்க. இந்த ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? உறவுகள் உடைதல். உறவுகள் உடைஞ்சால் இவங்க மனசு கஷ்டப்படும். உறவுகள் உடையக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. கோவத்தில் திட்டுவாங்க, மிரட்டுவாங்க, அடி கூட அடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த உறவுகள் உடையக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் அக்கறையோடு இருப்பாங்க. அதனால் அவங்க சமாதானம் செய்வாங்க, மன்னிப்பாங்க, எல்லா விஷயத்தையும் தாங்கிக்குவாங்க. இதுதான் எங்களுடைய பலவீனமும் மாறிடுச்சு. ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சண்டை போடுறீங்க, ஆனால் அவன் உறவு போயிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் இறங்கி போகும்போது என்னாச்சு? அது உங்களோட பலவீனம் தானே. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. கலை உணர்வு அதிகமாக உள்ள ராசிக்காரர்கள். சுக்கிரன் அப்படிங்கிறது கிரக ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு விஷயத்தினுடைய அழகினுடைய வெளிப்பாடு, ஒரு கலையினுடைய வெளிப்பாடு, இசையோட வெளிப்பாடு, சினிமாவினுடைய வெளிப்பாடு, கலைத்துறை, கலையோட வெளிப்பாடு, அழகோட வெளிப்பாடு, டிசைனோட வெளிப்பாடு. நீங்கள் எந்த மாதிரி நீங்களாம் ஒரு புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கு காரணம் சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான். கலைத்துறையில் ஒருத்தர் சிறந்து வராங்க அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்குது அப்படின்னு தான். லக்ஸுரியான லைஃப் வாழ்ந்துருக்காங்கன்னா சுக்கிரன் நல்லா இருக்குது அப்படின்னு தான். லக்கினம் ஒரு விஷயத்தில் லக்கினம் ராசி எல்லாமே நல்லா இருக்குது. கிரகநிலை அமைப்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த லைஃப் மேன்மைக்கு வருமா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்க முடியும். இந்த சுக்கிரன் வண்டிகளை சுத்தமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா சுக்கிரன் எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பார். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், காரோ பைக்கோ சுத்தமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். சார் கண்ணாடி தரும்னா எப்படி சார் ஆட்டோவோட அப்படின்னா இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்புறமே தெரிய ஆரம்பிக்கும். அதே போல் காதல் உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் முக்கியமானவங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். காதல் இல்லாமல் வாழவே முடியாது அப்படிங்கிறவங்க இந்த ராசிக்காரர்கள். ரொமான்டிக்காக, அதே மாதிரி கவனமானவங்களா, உணர்ச்சி மிக்கவரா, இந்த காதலில் அதிகம் காயப்படுபவர்கள் இவர் தான். ஸோ அதனால் இந்த ராசிக்காரர்கள் நிறைய துயரங்களையும் துன்பங்களையும் தாங்கினவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன தெரியுமா? முடிவு எடுக்க முடியாதவங்க. முடிவு எடுக்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பல நாள் யோசிப்பீங்க, குழப்பப்படுவாங்க. ஓ இப்படியா இருக்குமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இப்போ பேசுகிறோம் டக்குன்னு அதே மாற்றி சொல்லுவாங்க. இல்லை அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு, சரி இது பண்ணால் நல்லதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது மாதிரி வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் தவறு இருக்குது. அது காரணம் நீங்கள் முடிவு எடுக்கிறது லேட்டாக எடுத்ததுனால தான். அதே மாதிரி எல்லாரையும் நம்பும் பழக்கம். துலாம் ராசிகர்கள் துரோகம் அதிகமாக சந்திப்பாங்க. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் நல்லவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எல்லாரும் நல்லவர்கள் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. நீங்கள் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால தான் நீங்கள் அதிகமாக துரோகங்களை சந்திச்சிங்க அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுட்டு உங்களோட வாழ்க்கையை மூவ் பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படின்னா ஆரம்ப வாழ்க்கையில் ஒரு 30 வயசுக்குள்ளே இந்த காலம் ராசி, அதாவது இந்த காலம் துலாம் ராசிக்காரர்களுக்கே மிகவும் சிரமமான ஒரு காலமாக இருந்திருக்கும். சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருந்திருக்கும். அதில் முக்கியமானது என்ன தெரியுமா? குடும்ப பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு, நண்பர்களோட துரோகம், காதலோட தோல்வி.
இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று நடந்துடலாம். ஒரு சிலருக்கு 4மே நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் 25லேருந்து 30 வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு. அது தசாபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாகவே இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட ஜாதகத்தை செக் பண்ண மட்டும் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி உறவுகளில் துரோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ராசிக்காரர்கள் மிகவும் நம்பிக்கை உடையவர்கள். அதனால் நண்பர்கள் ஏமாற்றுவாங்க. காதல் தோல்வி வந்து கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் இருந்திருக்கும். ஒரு ஒன் சைடில் போது உங்களோட லைஃப்பில் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்திருக்கும். அதே போல் உறவினர் வந்து உதவி மறுப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக கேட்பீங்க, அந்த உதவியை வந்து அவங்க மறுப்பாங்க. இது வந்து துலாம் ராசிக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். திரும்பி நீங்கள் அங்கிட்டு போய் பேசுவீங்க. அதுதான் உங்களோட நல்ல குணம், குழந்தை குணம், குழந்தை மனசு அப்படின்னு சொல்கிறது. வாழ்க்கையில் குறைந்தது 2 பெரிய துரோகத்தையாவது நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சாகணும். இது துலாம் ராசிக்கே உண்டான ஒரு விஷயம். இது நீங்கள் எத்தனை பேர் இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கண்டிப்பாக ஒரு குறைந்தது 2 இதாவது உங்களோட லைஃப்பில் நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறது ஒரு இது. ஆனால் அந்த துரோகங்கள் எல்லாம் உங்களை பெருசாக அட்டாக் பண்ணுமா இல்லை கம்மியாக அட்டாக் பண்ணுமாங்கிறது அந்த துரோகத்தை பொறுத்து இருக்குது. பணப்பிரச்சனை காலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிப்பாங்க, ஆனால் சேமிக்க முடியறதில்ல. ஏன் அப்படின்னா உதவி செய்வீங்க, எல்லாத்துக்கும் உதவி செய்வீங்க. அது 10 ரூபா 20 ரூபா தான். கம்பேர் பண்ணி அந்த மந்தோட எண்டில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். செலவு அதிகமாக பண்ணுவீங்க. திட்டமிடல் குறைவு உங்கள்கிட்ட. திட்டமிடல் குறைவுன்னா ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப கம்மி உங்கள்கிட்ட. வாழ்க்கை எப்போ அது மாறும் அப்படிங்கன்னா 30 வயசுக்கு பிறகு பெரிய திருப்பம் உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும். நிறைய பேர் இருப்பீங்க, அதுக்கு அதிக வயசே இருப்பீங்க. சார் ஒன்றும் பெருசாக என்ன தெரியலையே சார் அப்படின்னா தசாபுத்தி ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் சார். தயவு செய்து சொல்கிறேன், உங்களோட லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க உங்களோட ஜாதகத்தை. அதே மாதிரி நான் தெளிவாக சொல்கிறேன், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கோடி பேர் இருக்காங்க. 140 கோடி பேருக்கு மேலே இருக்காங்களா நம்மளோட இந்தியாவில். இதில் கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி பேராவது மினிமம் இருக்க மாட்டான் துலாம் ராசிக்காரர். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 12 கோடி பேருக்குமே எல்லாமே ஒரே ராசி தான். 12 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய லக்கினம், தசாபுத்தி, மற்ற எல்லாமே வேறு வேறு. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், உள்ளே உங்களுடைய ராசி, லக்கினம், தசாபுத்தி, நட்சத்திரம் இதெல்லாம் வேறு வேறாக இருக்குது. அப்போ உங்களுக்குன்னு ஒரு கேட்லாக் கொடுத்துருப்பாங்க, அதுதான் உங்களுடைய ஜாதகம். அதை வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ஜாதகர்கிட்ட கொடுத்து செக் பண்ணி அடுத்து என்ன தசாபுத்தி நடந்துருக்குது, அடுத்து என்ன பண்ணும், இந்த கிரகம் நகரும்போது உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும், அது நகர்ந்து ஒரு இடத்துல அமைப்பாக உட்காரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், எந்த தசாபுத்தியில் நல்லது நடக்கும், எந்த தசாபுத்தியில் இருக்கும்போது குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு நல்லது நடக்கும். இதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது நிறைய பேர் தெரிஞ்சிக்காம தான் பல சிக்கல்களை மாட்டிக்கிறீங்க. உங்களோட லோக்கலில் இருக்கிறவங்க சரியாக சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். இல்லை சார் அது ஒரு வேளை இதெல்லாம் இதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இது வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியாக எடுத்துட்டாலும் பரவாயில்ல தான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். அது கொஞ்சம் ஃபீஸஸ் அதிகமாக தான் இருக்கும். விவிஐபி தான் அவர். ஸோ விவிஐபி ஜோதிடர் தான். வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னு பார்த்தாலும் யாரும் பார்த்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இது தெளிவாக முன்னாடியே சொல்லிடுறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் வச்சு இப்படியா அப்படியாங்கிறதில்ல. இது இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு 60% தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, யாரும் வீடியோ போகிறவங்க இப்படி சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது வந்து ஓவரால் ராசிக்கான பலன், உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன் இல்லை. ராசி அப்படிங்கிறது 12 கோடி பேர்த்துக்கு பொருந்தும். 12 கோடி பேர்த்துக்கு இது எல்லாமே பொருந்துமானா பொருந்தாது. ஏன்னா நீங்கள் பிறந்த ராசி மட்டும்தான் ஒன்று, நட்சத்திரம் வேறு, தசாபுத்தி வேறு, லக்கினம் வேறு, உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் வேறு, உங்களுடைய தசாபுத்திகளில் வேறு வேறு ஆக்சிஸ் வேறு, நீங்கள் பிறந்த லொக்கேஷன் வேறு, பிறந்த நாள் வேறு, பிறந்த நேரம் வேறு, பிறந்த வினாடி வேறு, உங்களோடு இப்போது பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் எல்லாருமே வேறு வேறு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை நடந்திருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கிற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான இது நடக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த கோயிலுக்கு போய்டுவாங்க அதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்போ சார் அதிர்ஷ்டம் பிறக்கும் அப்படின்னா 30 வயசுக்கு பிறகு பெரிய திருப்பங்க. 30க்கு பிறகு அதிர்ஷ்டம் தொடங்கும், பணவரவு அதிகரிக்கும், மரியாதை வந்து கிடைக்கும், வாழ்க்கையில் நிலை மாறும். லேட் சக்ஸஸ் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இன்னும் உங்கள் ஒரு சிலருக்கு இன்னும் அது கிடைக்கல அப்படின்னா நிதானம், உங்களுடைய தசாபுத்திகள் செக் பண்ணுங்கள், ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். கிடைக்கல அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் தான் எரர்னு சொல்லுவாங்க. ஸோ எரரை நீங்கள் சரி பண்ணிடலாம். எதனால் அப்படி இருக்குது, எந்த பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த பிரச்சனை எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணிடலாம். காரணம் என்ன அப்படின்னா தசாபுத்தி இது எல்லாமே ஒருத்தர் சரியாக இருக்கும், ஆனால் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு இஷ்யூவாக இருக்கும். அப்படி இல்லையா உங்களுக்கு வேறு ஏதாவது நெகட்டிவ் சைன் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, பிளாக் மேஜிக்கோ இல்லை உங்களுக்கு ஏதாவது திருஷ்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணோம் அப்படின்னா சரி பண்ணோம்னாவே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா, யாரையும் உடனே நம்பாதீங்க. பணம் கடன் மட்டும் கொடுக்காதீங்க, மாட்டிவீங்க. முடிவு எடுக்க கற்றுக்காங்க, அதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. உடல்நிலையில் கவனம் கண்டிப்பாக தேவை. உடல்நிலை கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்த 12 நாட்கள் பலன்னு பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்னா எதிர்பாராத வருமானம் கிடைக்குங்க, பழைய பணம் திரும்ப கிடைக்குங்க. இது 2 தான் உங்களுக்கு வந்து மெயினாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதில் ஒரு 50% இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும்.
அதே போல் வேலை அப்படின்னா நல்ல செய்தி வருங்க, பதவி உயர்வுக்கு வாய்ப்பு மட்டும் இருக்குங்க. அது உங்களுடைய தசாபுத்தியை மீன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை செக் பண்ணி தனியாகவே சொல்லிடலாம். உறவுகள் அப்படின்னா பழைய பிரச்சனைகள் சரியாகும், புதிய உறவு ஒன்று தொடங்குங்க. அது புதிய உறவு உங்களோட ஃப்ரெண்ட் ரிலேஷனாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குழந்தை விஷயங்களாக இருக்கலாம், இல்லை குழந்தை உண்டாகிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம்னா வாக்குவாதத்தை தவிர்த்துக்காங்க. கையெழுத்து இடக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்க. அதே போல் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது மட்டும் கிடையாது, வார்த்தையை கவனமாக விடுங்க. ஏதாவது ஒருத்தன் தேவையில்லாமல் சண்டைக்கு வரானா கூட நீங்கள் இறங்கி போங்க. ஒரு வண்டியில் போய்ட்டுருங்க, ஸ்பீடாக போய்ட்டுருங்க அப்படின்னா கூட எவனா தேவையில்லாமல் சண்டை போட்டானா கூட அமைதியாக விட்ருங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து எதுவும் பேசாதீங்க. அவன் மேலே தான் தப்பு இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக இருங்க. அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், சார் இந்த ராசி பிறந்து இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பிறந்து பல மாதங்கள் ஆக போகுது, 1.5 மாதம் 1 மாதத்துக்கு மேலே ஆக போகுது, என்ன சார் இப்போ தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன கண்டிஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ராசிக்கு முக்கியமான காலம் தான், மிக முக்கியமான காலம். 2006க்கு பிறகு சனி ஆதரவு, குரு ஆதரவு, வாழ்க்கை உயரக்கூடிய காலம். சனியும் குருவும் ஆதரவுகள் இருக்கும்போது வாழ்க்கை வந்து உயரக்கூடிய காலகட்டமாக அமையுது. அதனால் நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை. தொழிலுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது 2026லேருந்து 2028 வரைக்கும் புதிய தொழிலுக்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். வெளிநாட்டு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சிறந்த துறைகள் ஐடியில், மீடியாவில், பிஸ்னஸில், பியூட்டி ஃபேஷன்ஸில் இந்த மாதிரி விஷயத்தில் தொழில் உச்சம் வரும். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஐடி, மீடியா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டாவது ஒரு காலாவது வச்சுட்டு வருவீங்க. மீடியாங்கிறது பெரிய மீடியான்னு கூட சொல்ல, சோசியல் மீடியாவிலையாவது நீங்கள் ஒரு அளவுக்கு உள்ளே போயிட்டா வெளியே வருவீங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு பண யோகம் உண்டு. 2026க்கு பிறகு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. ஸோ அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் தாமதமாக ஆகும். ஆனால் நல்ல துணை கிடைக்கக்கூடிய ராசி இந்த துலாம் ராசிக்கு தான். திருமணம் ஆனவங்களுமே யோசிக்கலாம், திட்டுவீங்க, சண்டை போடுவீங்க, அடிப்பீங்க. ஆனால் அந்த ஆளை தவிர உங்கள் யாரும் மெயினாக கரெக்டாக பார்த்துக்க முடியாது. உங்களை மாதிரி அந்த ஆளையும் யாராலையும் பார்த்துக்க முடியாது. ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண யோகம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய காலகட்டம். திருமணம் ஆகாமல் தவிச்சிருக்குங்க. 2006லேருந்து 2028 2026லேருந்து 2028 வரைக்கும் மிகச்சிறந்த காலமாக இருக்குதுங்க. கவலைப்பட தேவையில்லை. குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க. குழந்தை யோகம் உறுதி கண்டிப்பாக உண்டு. குழந்தைகள் மூலம் பெருமை உண்டு. இந்த காலகட்டத்தில் கல்வியில் பிரகாசமாக இருக்கும். கவலையப்பட தேவையில்லை. ஸோ குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த டைம் வந்து யோகம் உண்டு. அதை மயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கோவில் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை. அதை மயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல் நலம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. மன அழுத்தம்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து ஏதாவது கோயிலுக்கு போயிட்டாங்க, ட்ரிப்பு போயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வாங்க. சார் அவங்களோட போனாதாச்சும் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவங்களோட போயிருந்தால் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். சர்க்கரையை செக் பண்ணிக்கோங்க. ஹார்மோன் பிரச்சனைகளை செக் பண்ணிக்கோங்க. தூக்க குறைவை கரெக்டாக சரி பார்த்துட்டு நல்லா தூங்கி எழுந்திரிங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா வரக்கூடிய காலகட்டத்தில் தேவைப்படுதுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒன்று தெளிவாக சொல்கிற நோட் பண்ணிக்கங்க. வாழ்க்கையை உங்களுக்கு மெயினான ஒரு விஷயமா பார்க்கணும்னா துலாம் ராசியோட வாழ்க்கை 30 வயசு வரைக்கும் நீங்கள் போராட்ட காலத்தில் தான் இருப்பீங்க. 30 to 45 வயசு வரைக்கும் வளர்ச்சி காலம். அப்போ தான் அப்படியே நீங்கள் வந்து நிலத்துலேருந்து அப்படியே ஒரு விதையிலேருந்து வரக்கூடிய வேர் மாதிரி, இந்த வேர் ப்ளஸ் மேலே அப்படியே ஒரு முக்கு அப்படியே முட்டி பார்க்குது இல்லை, ஒரு சின்ன ஒரு குருத்து, அந்த மாதிரி 45 ப்ளஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்வம் அண்டு அமைதி, செல்வமும் அமைதியும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக வரக்கூடிய வாழ்க்கை அமையும். சார் அப்படி ஒன்றும் தெரியலையே சார் அப்படிங்கிறீங்க, ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இது நான் மெயினாக சொல்கிறது அதே தான். ஏன் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் ஒரு திரைப்படம் போல் முதல் பாதி கஷ்டமும் 2ஆம் பாதி வெற்றியும் இருக்கும். அவங்க வாழ்வின் உண்மை தாமதமான வெற்றி தான் நிலையான வெற்றி அப்படிங்கிறது மைல்நாள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன். திருமண தடையோ அல்லது உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கிடையே ஏதோ ஒரு சலசலப்புகளோ இருக்குது அப்படின்னா தயவுசெய்து துலாம் ராசிக்காரர்கள் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோயில், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊர் இருக்கும். திருச்செங்கோடு அப்படிங்கிறது அந்த ஊர் பேர், திருச்செங்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே அந்த மலை மேலே சிவபெருமான் வந்து இருக்கார். அது வந்து அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில் இருக்கார். பாதி ஐயனும் பாதி அம்மாவும் இருக்கிற மாதிரி, அதாவது சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி. அந்த சிலை வந்து தசபாசாரத்தால் செய்யப்பட்டது. வெள்ளை நவபாசாரம்னு சொல்லுவாங்க, தசபாசாரம்னு சொல்லுவாங்க. அது 9, 10ங்கிற மாதிரி அதை மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு சிலை உலகத்தில் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உலகத்திலே கிடையாது. அந்த சிலைக்கு முகம் வந்து தெரியாது. கால் வந்து பூஜை பண்ணும்போது ஒரு கால் வந்து அப்படி காட்டுவாங்க, ஒரு காலில் கொலுசு வந்து காட்டுவாங்க, இன்னொரு காலில் கொலுசு இல்லை அப்படிங்கிறத காட்டுவாங்க. அதாவது ஆணாகவும் பெண்ணாகவும் பாதி உருவத்தில் இருக்குது அப்படின்னு. இந்த கோயிலில் ஸ்பெஷல் ஒன்று என்ன தெரியுமா, அதுக்கு பக்கத்துலேயே செங்குட்டு வேலவர்னு, அந்த கோயில்லையே பக்கத்து சன்னதியில் செங்குட்டு வேலவர்னு ஒரு சுவாமி முருகர், அவரும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து தெரியாது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை தசபாசாரத்தால் செய்யப்படுது. அதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நடந்து போனீங்க அப்படின்னா விநாயகர் கோயில் இருக்குது, உச்சி பிள்ளையார் கோயில்.
இப்போ என்னாச்சு, சிவனும் பார்வதி இருக்காங்க, முருகர் இருக்கார், மேலே அண்ணன் விநாயகர் இருக்கார். இப்போ எல்லாம் சேர்ந்து என்னாச்சு, ஒரு குடும்பமாக ஒரு மலை மேலே அமர்ந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு இன்றைக்கும் திருமணம் ஆனவங்க திருமணம் ஆகாதவங்க போய் மாலை மாற்றுறதோ இல்லை மாலை போட்டு இறைவன் வழிபடுறதோ பண்ணுறாங்க. இந்த கோயில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கோயிலோட படிக்கட்டு 1800 படிக்கட்டுகள் இருக்கும். அந்த படிக்கட்டு வழியாக நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய 60 அடி பாம்பு சிலையை நீங்கள் பார்க்க முடியும். அந்த சிலைக்கு இன்றைக்கும் பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க, பால் எல்லாமே ஊற்றி பண்ணுவாங்க. நிறைய பேர் அந்த கோயில்கிட்ட போய் வழிபட்டுட்டு வருவாங்க. நீங்களுமே முடிஞ்சால் அந்த கோயில்கிட்ட போய் வழிபட்டுக்காங்க. இல்லை சார் படிக்க நடக்க முடியாதுங்கிறீங்க, பஸ்ஸே மேலே போகுது, நீங்கள் போய் மேலே வழிபட்டுட்டு வரலாம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அப்படிங்கிற மலை, அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு வாங்க. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். அமாவாசையெல்லாம் அந்த இடத்துல அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் அது, அவ்வளோ பவர் உள்ள கோயில். நிறைய பேர் அந்த இடத்துல நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்கே பாம்போட சிற்பங்கள் நிறைய இருக்கும். அந்த சிலையை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அந்த காலத்தில் அவ்வளோ பாம்புகளை செதுக்கி வச்சாங்களா, இல்லை அந்த கோயிலில் மிகப்பெரிய ஒரு நாகத்திற்கான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கா, அந்த கோயிலில் என்ன பவருக்குன்னே தெரியல. திருமணமானவர்களுக்கு அவ்வளோ ஒரு நல்லது. ஸோ திருமணம் ஆகாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த கோயிலுக்கு போய்டுவாங்க, அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே எந்த பிரச்சனையும் வராது. உடல் ஆரோக்கியம் உண்டு, மன அமைதி உண்டு, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த கோயில் வந்து நடக்கும். திருமண தடை இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போய்ட்டாங்க, மிகப்பெரிய நன்மை உண்டு. குழந்தை பாக்கம் இல்லாதவங்க அந்த கோயில் போய்ட்டு தான் நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்கு. அவ்வளோ ஒரு அற்புதமான கோயில். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போயிட்டு வரலாம். திருமணமானவங்க இன்றைக்கும் திருமணம் முடிஞ்ச கையோடு அங்கே போயிட்டு மாலை மாற்றிட்டு வராங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு விஷயமாக அந்த இடத்துல கருதப்படுது. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், வரலாற்று சிறப்புமிக்க கோயில் அது. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய்ட்டாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிலை உண்டாகும். அதே போல் நிறையா பேர் வந்து அன்னதானம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேருக்காக அன்னதானம் பண்ணுங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுறீங்க, அதை உங்களுடைய பிறந்த தேதியோ பிறந்த நேரமோ கமெண்ட் செக்ஷனில் போகலாம். நான் சொன்னது உண்மையான ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பொருந்துதா இல்லையா, நான் சொல்கிறது கரெக்டாக தவறா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, துலாம் ராசி உள்ள நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு வேறு எந்த சந்தேகம் வந்தாலும் கீழே ஒரு நம்பர் கொடுத்துரும், அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.